அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசிங்க. மற்றும் துலாம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பெறாவீங்க. சித்திரை நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் விசாகம் நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள். துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். நீங்க வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் நாராயண பெருமானுங்க. இப்ப நம்ம சொல்ல போறது இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ குரு பகவான் உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இப்போ குரு பயிற்சி என்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு குரு பயிற்சி நடந்ததுங்க. அதன் காரணமாக அதிசாரமாக பயிற்சியான குரு பகவான் உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு வெளியேறி இப்போ 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார். மற்றும் அவர் அங்கிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு, உங்களுடைய சுப விரிய ஸ்தானமான 12வது வீட்டை பார்ப்பாரு மற்றும் உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்ப்பாருங்க. இப்போ நீங்க கேட்கலாம், 12வது வீடு பொதுவாக விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்க ஏன் சுப விரயஸ்தானம் சொல்றீங்க அப்படின்ட்டு. அதாவது பொதுவாக 12வது வீடான விரயஸ்தானத்தை ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ பார்த்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஆனால் அதே ஒரு சுப கிரகமான சுக்கிரனோ அல்லது குருவோ பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் எல்லாமே செய்வதற்காக உங்களுக்கு இது ஒரு உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு செய்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நீண்ட நாளாக ஒரு புதிதாக ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தில் தடையாக இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் நினச்சபடி ஒரு புதிய வீடு வாங்குவதற்கு நீங்கள் பணத்தை முதலீடு செய்வீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன சுப காரியங்கள் தடைப்பட்டு போயிருந்ததோ அந்த சுப காரியங்கள் எல்லாமே செய்வதற்கு நீங்கள் பணத்தை முதலீடு செய்வீங்க. ஸோ இதுதான் சுப விரைய செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சனீஸ்வரர் ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு அதிசாரமாக அவங்களும் பயிற்சி ஆகிட்டு உங்களுடைய 4வது வீடான தாயார் ஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்காங்க. மற்றும் சனீஸ்வரர் தான் நிற்கின்ற இடத்துல உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை பார்ப்பாரு, உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பாரு. பிளஸ் குரு கூட கலவையா சேர்ந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்ப்பாருங்க. இப்போ ராகு ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு பயிற்சி ஆனார். ராகு மற்றும் கேது இந்த 2 பேருமே சர்ப்ப கிரகங்கள், 2 பேரும் ஒரே நாள் தான் பயிற்சி ஆவாங்க. அதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கு அதிசாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதாவது சீக்கிரமா முன்னோக்கி செல்வது இவங்களுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கு வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இவங்க ராகு கேதுக்கு மட்டும் என்னைக்குமே வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியே கண்டிப்பாக கிடையாதுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்கள் மட்டும் என்னைக்குமே பின்னோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எப்பவுமே பர்மனண்டாகவே வக்ரகதியில் தான் இருப்பாங்களே தவிர இவங்க என்னைக்குமே முன்னோக்கி செல்ல மாட்டாங்க. சரிங்களா? இப்போ ராகு ஏப்ரல் 12 அன்னைக்கு நடந்த ராகு கேது பயிற்சி மூலமா உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆனாருங்க. இப்போ கேத்து பகவான் உங்களுடைய லக்னத்துல அமர்ந்திருக்கார். மற்றும் சுக்கிரன் ராகு கூட கலவையை சேர்ந்து உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்கார். மற்றும் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய லக்னத்தை சுக்கிரன் பார்ப்பாருங்க. இப்போ புதன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மற்றும் ராகு இவங்க 2 பேரும் கூட கலவையா சேர்ந்துட்டு உங்களுடைய 7வது வீட்டுல அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க. 6/6/2022 அதன் பிறகு புதன் பகவான் உங்களுடைய அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவார். இதுதான் இந்த மாசம் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுடைய கிரகங்களுடைய சேர்க்கைங்க. மற்றும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கூட கலவையா உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த கிரகங்களோட பயிற்சி மூலமா நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பத்தி பார்க்கலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க.
இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துல பயிற்சியா இருக்கார். பொதுவாக குரு பகவானுக்கு வந்து 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு செட் ஆகாத வீடுங்க. ஆனா இப்ப இருக்க பொசிஷனுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசி நண்பர்களுக்கு 6வது வீடுன்றது வந்து குருவுடைய வீடுங்க. சரிங்களா. அதே சமயம் 5வது வீடு வந்து சனீஸ்வரருடைய வீடு அப்படின்னு கூடிய காரணத்தினால குருவும் வந்து துலாம் ராசிக்கு சொந்த வீடான 6வது வீட்டுல இருக்காரு. அதே சமயம் சனீஸ்வரர் வந்து சொந்த வீடான 5வது வீட்டுல இருக்காரு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வந்து ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாவே கிடையாது. அதனால நீங்க வந்து மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அமைதியாக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிரிகளுடைய பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லாங்க. மற்றும் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% வந்து எந்த ஒரு பாதகமான செயல்களும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறாது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் வந்து நல்ல விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10வது வீடான தொழில் சார்ந்த பார்த்துக்கிட்டு இருக்கார். இதன் மூலமா வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று கூடுதலாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒர்க் பண்ணிட்டே வந்து நீங்கள் புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து கண்டிப்பாக புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து நீங்கள் தற்சமயம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேங்க்ல வந்து லோனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல லோன் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிகவே அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிற லோன் தொகையை வச்சுக்கிட்டு நீங்கள் நினச்சபடி வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. மேலும் வந்து சனீஸ்வரரோட பார்வை வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்து மேல விழுதுங்க. அதே சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால நீங்க வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்க வீட்டில் வந்து இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. உதாரணத்துக்கு நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து உங்க 2 பேருக்குள்ள அவ்வப்போது வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க. அதே சமயம் வந்து நீங்க திருமணம் ஆகாதவங்களே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கிறீங்க. அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு வந்து உடன்பிறப்புகளான சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகுவதற்கு இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா. மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 5வது வீடான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இதன் மூலமாக வந்து உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பில் வந்து சற்று மந்த நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஒரு விஷயத்த அவங்க வந்து 1க்கு ஒரு 2-3 வாட்டி படிச்சாங்க அப்படின்னா தான் மனதில் நிற்கும். ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு தடவை படிச்சாங்க அப்படின்னாலே மனதில் நிற்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. மேலும் சனீஸ்வரரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் விழுதுங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடையாது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்ங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி லாபம் சற்று கூடுதலாகவே கிடைக்குங்க. நீங்கள் இப்போ லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலும் மேலும் வந்து பணத்தை வந்து அதிகமாக முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த லாபமும் சற்று நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு காரணம் வந்து சனீஸ்வரரோட பார்வை வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்து மேலே விழுறது மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த ஜூன் மாதம்ங்க. இப்போ ராகு பகவான் வந்து உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். ஸோ நம்ம இதை தான் வந்து
வந்து இதற்கு முன்னாடி சொன்னோம், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் உங்கள் வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீன்ற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுவார். அதனாலேயே வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வந்து சில சமயங்கள் வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் 100% இருக்குங்க. ஆனால் இது வந்து நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே இந்த மாதிரி நடக்காதுங்க. இப்போ ஒரு திருமணம் ஆனவர்கள் 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 80 பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுங்க. ஆனால் ஒரு 20 பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை வரவங்க மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து ஞானத்தின் காரகனான கேத்து வந்து உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். அதனால் வந்து நீங்கள் வந்து சமுதாயத்தில் இது வரைக்கும் எதனா ஒரு விஷயம் சொன்னீங்க, மற்றவங்க வந்து அதை கேட்டுக்கல அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க அப்படின்னாலும் மற்றவங்க வந்து அதை செவி கொடுத்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ சமுதாயத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லபடியாக வந்து மற்றவங்க கிட்ட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து இப்போ சுக்கிர பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கூட கலவையை சேர்ந்து 7வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்கார். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், ராகு வந்து 7வது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய மனைவியிடம் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே இப்போ சுக்கிரனும் சேர்ந்து என்ன பண்றாருன்னா ராகு கூட கலவையை சேர்ந்து 7வது வீடான மனைவி மற்றும் கலசர சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ சுக்கிரனுக்கு வந்து பொதுவாக வந்து 7வது வீடுன்றது ரொம்பவே உகந்த வீடு தாங்க. அவருக்கு வந்து 2, 3, 4, 7 மற்றும் 12 ஆகிய வீடுகள் இருந்தானா நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சரிங்களா? மற்றும் தான் நிற்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ ஆல்ரெடி கேத்து வந்து உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்திருக்காரு. இன்கேஸ் கேத்துவால் உங்களுக்கு எதனா வந்து தேவையற்ற வந்து பேச்சுகளை வந்து வெளியில் நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னாலும் சுக்கிரன் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிடுவார் அப்படின்ட்டு உறுதியை நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஆனால் நீங்கள் வந்து வெளி சமுதாயத்து நபர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுவது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து நீண்ட நாளாக வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழுங்க. ஏன்னா பொதுவாக ஒரு ஐதீகம் இருக்குங்க. குரு பகவான் வந்து தான் நின்ற இடத்துல இருந்து உங்களுடைய அஷ்டமத்து ஸ்தானம் தொழில் மற்றும் விரிய ஸ்தானத்தை பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகமோ அல்லது நீண்ட நாளாக வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அயல்நாட்டு உத்தியோகமோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆகணும், பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு செட்டில் ஆகணும். அதே சமயம் ஒரு சிலர் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உகந்த காலகட்டம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி படிப்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் இப்போ சமீப காலமாக வந்து காலேஜ் முடிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து ஆன் கேம்பஸ்லேயே அல்லது ஆஃப் கேம்பஸ்லேயே வந்து நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை கிடைப்பதோ அல்லது வெளி மாநிலத்திலே வேலை கிடைப்பதோ அல்லது வெளிநாட்டில் கூட வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கு லைட்டாக வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து தான் 6வது வீட்டுக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் கூட அவர் தான் நிற்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய தொழில் சார்ந்த பார்த்துக்கிட்டு இருக்கார். இதனாலேயே வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் வாங்கி வச்சிருக்க கடன்லேருந்து ஒரு சிறிய தொகையை வந்து கண்டிப்பாக திருப்பி செலுத்துவதற்கு இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? மேலும் வந்து செவ்வாய் பகவான் வந்து குரு பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய 6வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்கார். உங்களுக்கு சற்று பேச்சினாலேயே வந்து எதிரிகள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது நீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ சரிங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து
இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் நிறைய நண்பர்கள் திருமண தடை இருக்குங்க. அதை தான் நம்ம இந்த பதிவு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு உண்டான சுப காரியங்கள் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த தகவல் எல்லா பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு 90% மேலே சக்ஸஸ் ரேட் இருக்குங்க. அதாவது செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கும் சரி, அதே சமயம் காலசர்ப்ப தோஷம் உள்ளவங்களுக்கும் சரிங்க. அவங்க எப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களோ அதன் பிறகு ரொம்பவே சீக்கிரமாக அவங்களுக்கு அலைன் செட் ஆயிடுச்சு. அந்த தகவலை தான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லா பதிவுலையும் நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான் மற்றும் கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வாங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் கட்டுக்குள்ளே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அற்புதமான செவ்வாய் தோஷம் உள்ள வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ராகு கேது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை என்ன பண்ணுங்க, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீ காலாஸ்ரீ கோவிலுக்கு போயிட்டு ராகு காலத்துல ராகு கேது பூஜை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களால ராகு காலத்துல பூஜை பண்ண முடியல, டைம் தாண்டிடுச்சு அப்படின்னாலும் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாவே கிடையாதுங்க. நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு வெற்றி தாங்க. நீங்க ராகு காலத்துல தான் கம்பல்சரி பண்ணும் அப்படின்ட்டு கிடையாதுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ராகு காலத்துல ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாதாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு அங்க விநாயகர் பெருமானை அமர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கேது பகவானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் கட்டுக்குள்ள உங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இது வரைக்கும் துலாம் ராசியில் தாய்மார்கள் ஒரு சிலருக்கு குழந்தைகள் வரமில்லைன்ட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இப்போ சற்று காலதாமதம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா அதுக்கு நீங்க ஒரு சின்ன பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அது என்ன பரிகாரம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதாவது ஒரு வருடத்திற்கு மொத்தமா 2 முறையோ அல்லது 3 முறையோ போயிட்டு வாங்க. இன்கேஸ் இப்போ ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவில் தெரியாம இருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய துலாம் ராசியோட இஷ்ட தெய்வமான நாராயண பெருமான் கோவிலுக்கு சனிக்கிழமை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க காலையில போயிட்டு வந்தாலும் சரி அல்லது மாலையில போயிட்டு வந்தாலும் சரிங்க, சனிக்கிழமை அன்னைக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் விடாம நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த 10 மாதத்துக்குள்ள நீங்க விரும்பிய வண்ணமா ஒரு குழந்தையாகவோ மற்றும் இரட்டையர்களாவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டாக்டர் ஆல்ரெடி மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெடிசனையும் விடாம கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரத்துல பிள்ளைகள் பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா நாளும் முடிஞ்சது அப்படின்னா காலையிலும் மற்றும் மாலையிலும் 2 வேளையில வாக்கிங் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வாக்கிங் பண்ணிட்டு டயட் மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிபி மற்றும் சுகர் இப்ப இருக்க மாதிரி எல்லாமே கண்ட்ரோல்ல இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தான் இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? நீங்க விவசாயம் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே துலாம் ராசி நெஞ்சங்களே, இந்த பதிவில் நம்ம துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தெரியப்படுத்தியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் மட்டும்தாங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான்
உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.